நன்றி நன்றி நன்றி. அப்படியாம்மா அப்படியா? டான்ஸாக நடிக்கும் ஆடலரசி மதுரை எம்எஸ்கே பவதாரணி அவர்களுக்கு நாரிக்குடி முக்கரோடு கிராம பொதுமக்களின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நாடக கலைஞர்களே, என்ன நேற்று அடிச்சது விடலையாமண்ணா? நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராட அழிவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியார்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஐயோ மொத்தம் ஒரு பெரிய மனுஷன் வந்தா போத்தாளக்கன்னு கேட்குறா. பெருமையா ஒரு உயர்த்துறாருமா உன்னைய வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க, கெட்டு போனாலும் சொல்லுவாங்க. ஒரு இருக்கிறியா காலையில் நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடி கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அது மாதிரி தான் நல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க, நல்லா இல்லாட்டாலும் அதான் துணை சொல்லுமா. அதெல்லாம் நல்லா சொல்லுப்பா. இருந்தாலும் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் முருகனே. வணக்கம். நல்லா இருக்கேன். வீடு சங்க நான் பார்த்துக்கிறேன். சங்க நீ பார்த்துக்கிறியா? இல்லைம்மா அதான். வணக்கம். பெரியோர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால அப்பா கோத்தால கண்ணு கேட்ட அம்பாள் ரெடிமா அப்படியப்ப முடிக்கிறேன்.
வந்த வேகத்துல அவரே அமுக்குற போய் அப்பா என்னை காப்பாத்தி இருக்காரு. அப்படியா? ஆமா, இல்லைன்னா கீழே காப்பாத்துறது விழுந்திருப்பியோ? பொறுப்பு அப்பனுடைய கடமை இல்லையா? ஆ. ஆமா, என்ன இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் பொம்பளை பிள்ளை வச்சு ஆட வச்சுட்டு இருக்கான். என்னப்பு? வணக்கம் தம்பி. அவர் அப்புறம் பார்த்துக்கோ, நம்ம மண்டபப்படி அப்புறம் பார்த்துக்குவோம். ஆமா, நான் கேட்குறேன், பொம்பளை பிள்ளை வச்சு வியாபாரம் பண்ணீங்களா? என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், அதான் என்ன பிஸ்னஸ்? ஆட்டம். ஓ, ஆட்டமா? ஆடல் பாடல். என்னது? ஆடல். ஆடலும் பாடலுங்கிறது வேற, சரி. பாட்டு கச்சேரிங்கிறது வேற. நாங்க பாடு வந்து ஆடும். ஓ, நீங்க பாட அவங்க ஆட. ஆமா. அப்ப வந்த வேகத்துல அந்த பிள்ளை நல்லா சூப்பரா அடிக்கிடுச்சு. நீ வேற வந்து கெடுத்து விரட்டி விட்டியா? ஆமா, இப்படி ஒரு 10 ஊர்ல சொல்லு. என் யார் இவனை பொண்ணு போக ஆ. அந்த பிள்ளைய நாங்க எடுத்துக்கிட்டேன். ஆமா. அட ஏப்பா, நீங்க வேற. என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா? தப்பு பண்ணிட்டோம்னா சரி, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். சரி, இது என்னுடைய பழக்கம். ம் தப்பே பண்ணலன்னு வைங்க, ம் தலை மசூர் கூட வணங்காது. பத்தியா? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம இடிச்சிருக்க கூடாது. பெரிய தப்பு தானே? ஆமா. பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுருவோம். கேட்டியா? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை பாவம் என்ன சூழ்நிலையில் வந்து பொழப்பு தலைப்பை பார்க்கதோ தெரியல, ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். நீங்கள் எதுவும் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, ஓகேவா? சாரி, ஓகே. ஏமாப்பா சப்பா, முகத்தை க்ளோஸ்அப்பில் காட்டாதன்னா காட்டி தொலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கா. க்ளோஸ்அப்பு. ஆமாம். அப்போ நீங்கள் சொன்ன பொம்பளை பிள்ளை இதானா? சரி. இந்த பிள்ளை தான் மாப்பிள்ள. உனக்கு குழந்தைய கொடுத்தாச்சு. அது அப்புறம். ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் வந்து உங்களை சரியாக கவனி. என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, நீ பேசி அந்த பிள்ளை ஒரு இடத்துல என்ன தானே பேச முடியும். குழந்தை வேணுமா? எனக்கு வேணாம். அப்போ இந்த குழந்தை தான் வேணுமா? ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம வந்து நான் சாரி கேட்டதுக்கு அப்புறம் வாசிங்க. சரிங்களா? ஆமாம், வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரண்டில் கை வைக்கிற பாரு. கரண்டை வச்சு விடுங்க மேடம், நான் வந்த வேகத்தில் உங்களை நான் சரியா அது இருக்கு அக்காளி ஆடுகளி முண்டியா இருப்பா போல இருக்கப்பா. ஒரு இடத்துல நின்று தொலைகிறாளா? அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி கழுத்து வலிக்குது. இந்தம்மா, ஏய் இந்த ஒன்னேத்தான் அட செவிட்டு முண்டை இங்கே என்ன பேசஞ்சவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க போறீங்க? ஏன் கோபப்படுறீங்க? உங்க மேல நான் எதுக்கு கோபப்படுறீங்க? ஊருக்கார கோபப்பட மேடா, என்னுடைய காலை என்னுடைய பக்கவாத்தியம். என் காலு நான் ஆடுவேன், பாடுவேன், ஓடுவேன், உட்காருவேன், என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அது நீங்க ஏன் கேட்குறீங்க? கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நானும் போனா போதே ஆம்பளை போய் லட்சம் ஓரளவுக்கு பொறுமையா பேசினா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்க, உங்க நோக்கத்துக்கு நீங்க பேசுவீங்களா? ஆனா இருக்க கட்டு சரியா போச்சு. இதே வேற பிள்ளையா இருந்தா என்ன கேட்டிருக்கா? நீ அப்படி கேட்டுக்குமா? கேட்டுக்காதா? நான் கேட்க மாட்டேன். ஏன் என்ன ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் இது உனக்கு தேவை யார் அப்படின்னா அது பவதாரி ஒரு பிள்ளை வேணுவாங்க. சரிம்மா, தானே இதில் லேசாக எடுத்து வச்சு விடுங்கிறேன். கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டு கேட்டுக்கிறேன். ஒன்றும் பேச விடு. உங்களை நான் பேச வேணான்னு சொன்னேன். உனக்கு தான் தொண்டையில் அடப்பு விழுந்திருக்கல, அப்புறம் என்ன விட மாட்டேன். வரட்டு நாய் இருக்கேன். கொங்காச்சிருக்கு இப்போ மவளை விட மாட்டேன். என்ன விட மாட்டேன்? கட்டி இருந்தாலும் சரி தேவை விட மாட்டேன். நீ பேசுறீங்க. இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. தொண்டை கட்டி இருக்குல்ல, உனக்கு தொண்டை கட்டி இருக்குல்ல, இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. மட்டை மல்லாக்கப்படு, வாயை ஆணு உழந்து படு. பங்காளிகள் பூரா உலக்கை கொண்டு வந்து வாயில குத்துனோம்னா தொண்டை விட்டு சரியாக போயிடும். தெரியுதுல? பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டேன்னு வந்து ஆம்பளை பையில நான் பேச குருண மண்டை கொடுத்து கொள்ளுங்கிறேன். பேசுங்க, நீங்க ஆளு நல்லா பேசுங்க. மேலையும் பேசுங்க. ஓட்ட பண்ண லண்ட விட்ட மாதிரி லொட ஒன்றும் என்னைய பேச்ச விடல. நான் பேசியா அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு வாங்க. நல்லா இருப்பேன். தொண்டை சரி பண்ணிட்டு அந்த கத்தி அடிச்சு பார்த்துங்கிறல்ல. நானும் அடி கிறுக்கும்ட. எங்க மச்சான் வீரபாண்டி எங்க அமைப்பாளர் இருந்தால் நிற்கிறாரு. காலையில் பெரிய வகை இளைஞர்கள் பூரா கூப்பிட்டு சொல்ல போகிறாங்க, ஏப்பா வீரபாண்டிக்கு வாப்பா, நேற்று நாடகம் நல்லா இருந்துச்சு, நேற்று வந்த பிள்ளைய பூரா நல்லா தொழில் பண்ணாங்க, காலி டான்ஸ்கார பிள்ளைய லூசு முண்டியை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்ல போகிறாங்க. ஒன்று என்னை பேசுங்க. இருச்சு முஷரா இருக்கேன். அது இருக்கா? அப்புறம் ஏதாவது சொல்லிவிட மாத்துக்கா.
நானும் சரி வாயை திறக்கக்கூடாது பொழுது காலி பிரசவால கத்துன மாதிரி பேசுங்க ஒன்று பேசுங்க நல்லா பேசு ஒடுத்துக்கிட்டு அடிச்சு முகர திரும்பி போகும் பாத்துக்கா புள்ள சென்னக்கல்கை பெற்று வச்சிருக்காங்க எப்ப பார்த்தாலும் நல்லா இருப்பேங்க பாரு வாங்குற காசு முடிச்ச உன்ட்ட கொடுக்குற இதுல எடுத்து நீ வைக்கிறியா வைக்கலையா நீங்க இல்லைன்னா செட்டை தூக்கிட்டு நீ வீட்டு பக்கம் பேசுங்கள் அப்புறம் என்ன நன்றாக பேசுங்க மக்காளி மூலி முண்டை ஏதாவது ஒன்று வாயில வரப்போகுது இப்ப இங்க பாரு ஒண்ணு ஒரு பொம்பளை பிள்ளையா பேசுங்க ஒரு இடத்துல நன்றாக பேசுங்க அடிச்சு விட மாத்துக்கோ ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் இப்போ என்ன அடிக்கிற நீ குறுக்க முடியா நானும் சரி போனா போது பொம்பளை பிள்ளை பார்த்தோம்னா ஆம்பளை பிள்ளை பார்த்தோம்னா உனக்கு நீ பேச உன் தைரியத்துக்கு பேசக்கூடாது கிறுக்கு கழுத பார்த்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா தொண்டை கட்டியிருக்கா காலையில் உங்களுக்கு என்ன வேணும் அண்ணன் எல்லாம் அண்ணனா போயிடுச்சுக்க சொல்லியிருப்பேன் சரி பரவாயில்ல தம்பி என் தம்பி மைக்கு சரி சும்மா தான் இருக்குது அவரை கூட்டிகிட்டு போய் ஓ இல்லை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட ஒரு அல்வா வாங்கி கொடுப்போம் சாப்பிடுமா அந்த திருநெல்வேலி அல்வா வச்சுருக்கேனப்ப அதை வாங்கி சுவரொட்டியில் சத்து நட்டி ஆள் முகரைங்க சவரட்டினா பார் பொம்பளை பிள்ளை வந்துட்ட ஏதோ பாவ வயிற்று பொழப்புக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்க அது நல்லாவே தெரியுது உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியுது நான் எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய சிரமங்களை பார்த்து வேதனைப்படுறவன் உன் வேதனை என்னன்னு எனக்கு தெரியுது இங்கே என்ன பண்ணுறேன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அதோட சொல்லிட்டேன்னா உனக்கு மரியாதை என்ன வியாபாரம் பண்ணுற வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வியாபாரம் பண்ணுற தினமும் ஒன்று விற்கிறேன்னா பரவாயில்ல அதனால ஒன்றும் கிடையாது நொங்கு என்னப்பா காலையில் உனக்கு ஊத வேண்டியதாண்டி சங்கு அப்போ நொங்கு வியாபாரம் பார்க்குறீங்க அப்போ வியாபாரத்தை பார்ப்போமா ஆச்சாரா மலை அம்மா உன் மேலையா அடிச்சு விட நிஜமா வாயாடாது பெரியவங்கள உட்காந்துருக்காங்கல்ல தாய்மார்கள உட்காந்துருக்காங்கல்ல முதல் மேடையில் நாகரிகமாக தொழில் பண்ணணும் நாகரிகமாக ஆடணும் பசங்க வேற உட்காந்துருக்காங்க நீ பாட்டுக்க வாயை பக்கத்தில் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு மூடு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா டீசெண்ட் ஆடணும் நான் என்ன பண்ணேன் வாயை பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது டீசெண்ட் ஆடு இது என்ன சினிமாவா பக்கத்தில் கொண்டு வரேன்னா அப்புறம் எதுக்கு மசத்துக்கு பக்கத்தில் கொண்டு வர எங்க ஓப்புறீங்க என்ன எங்க ஓப்புறீங்க ஏ எப்படி தெரியுது என்கிட்ட காமிச்ச மாதிரி மக்கள்கிட்ட அந்த வாயை காட்டு சும்மா காட்டுமா எங்கள் அப்பா சேகரப்பா ஆசைப்படுறாரு அத்தா நல்லா பார்த்துக்கோங்க அத்தா அந்த கேமரா எடுக்கிறவங்கள ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கே காட்டுமா அப்போ இங்கே பார்த்துக்கோங்க சும்மா காட்டுமா பரவாயில்ல காட்டு இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அதானே உங்களுடைய கேள்வி பொதுவாக அந்த குண்டில மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகுமா கட்டக்கால் எப்படியோ ஒன்று தானே பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகும்னு சொல்லுவாங்க இது ஒரு வைத்தியம் ஆனால் அந்த பன்னிக்கே மூளை வந்தால் எப்படி இருக்கா உன் வாய் மாதிரி தான் இருக்கா இனிமேல் வாயில் முட்டை கொடுக்க தோணும்
தனித்தனியாக குத்துனாத்தான் அவங்க திறமை என்னன்னு தெரியும். ஒன்று குத்துனா தெரியுமா? தனித்தனியாக ஆடுவோம். டே குறுக்கு கழுத வா, போய் ட்ரெஸ்ஸாக ஊற்று போட்டு வா. ட்ரெஸ்ஸாக ஊற்று போட்டு வேற ட்ரெஸ்ஸோட வா. ட்ரெஸ்ஸை ஊற்றி விட்டு வரவா? ஆமாம், வேற ட்ரெஸ் மாட்டிட்டு திறமையை காட்டணும்ல. ஆமாம் ஆமாம். அப்போ பேண்ட் போட்டு வாமா. என்னப்பா காலையில் காசு கொடுக்க மாட்டாங்க, வேணாமா? தள்ளி போய் பேண்ட் போட்டு வாமா சீக்கிரம். ஆமாம், இவர் வந்து கழுவி விடுவார்.